ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆமென். ஒரு பெண்ணை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் சொன்ன வார்த்தை. ஒரு பெண்ணை பார்த்து, இன்னைக்கு பெண்கள் கூட்டமாக இருக்கிறபடினால பாஸ்டர் அவர்கள் என்ன சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் ஒரு பெண்ணை பற்றி பேச வேண்டும். அப்பொழுது நானும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த பொழுது நிறைய பெண்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த பெண்ணை குறித்து பேசும்படியான கர்த்தரிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்தது. ஹல்லேலூயா. தேவன் உணர்த்தின காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் சொல்லப்பட்ட பெண் யார் என்றால் ஆகார். இந்த ஆகார் யார் என்று நமக்கு நன்றாக தெரியும். தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன் ஆபிரகாம். தேவன் ஆபிரகாமை உன் இனத்தை, உன் தேசத்தை எல்லாவற்றையும் விட்டு வரும்படியாய் அழைத்தார். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அவர் வருகிறார். பாருங்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அநேக வருடங்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் சாராள், ஆபிரகாமுடைய மனைவியாக சாராளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஒரு குறைவான ஒரு நிலை அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ரொம்பவே ஏங்கி விட்டாங்க அந்த சாராள். எத்தனை ஒரு அவமானம் இருக்கும். ஒரு குழந்தை இல்லைன்னா அந்த பெண்கள் என்ன பாடுபடுவாங்க தெரியுமா? இந்த சமுதாயம் அவங்கள விசேஷங்கள் நடக்கும்போது ஒதுக்கி வச்சுருவாங்க. இவங்க கையால் இந்த காரியம் நடக்கக்கூடாது, இவர்கள் அந்த இடத்துல நிறுத்தக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கே ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை, இந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாதுன்னு ஒரு நல்ல விசேஷங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒதுக்கி வச்சுருவாங்க. அங்கே மட்டுமா ஒதுக்குவாங்க? குடும்பத்தில் ஒவ்வொரு இடமும் குத்தி வார்த்தைகள்னால காயப்படுத்தி, கண்ணீர் வடித்து, மனதளவிலும் காயங்கள் பட்டு, சரீர ரீதியாகவும் காயப்படுவார்கள். பல பலவீனங்கள் வந்துவிடும். அவர்களுடைய நம்பிக்கை அற்று போய்விடும். இனிமேல் நம்மால் குழந்தை பெற முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு அவநம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில் வந்துவிடும். சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளை அவர்களாகவே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சந்தோஷமான நிலைக்கு போக முடியாது. அந்த காரியங்களை அவர்கள் சில இப்படிப்பட்ட விசேஷமான வீடுகளுக்கு போக, நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள அவங்களாவே அவாய்ட் பண்ணிடுவாங்க. எல்லாவற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளி விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில சாராள் போய்கொண்டு இருந்தாங்க. உண்மைதான். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார், கைவிடலாமல. ஆண்டவர் சொன்னபடி அவங்களுக்கு நிறைவேற்றினார், வாக்கு தத்தத்தின்படி நிறைவேற்றினார். ஆனால் அதற்கு முன்பதான் என்ன நடந்துச்சுன்னா, இந்த சாராள் என்ன பண்ணிட்டாங்க, என்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் நிமித்தம் நம்முடைய குடும்பம், வீடு கட்டப்படட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை சாராளுடைய கணவராக ஆபிரகாமுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ என்னாச்சு, ஆகாரன் ஆபிரகாம் திருமணம் பண்ணுறாரு. அவள் கற்பம் தரிக்கிறார். ஆகார் கற்பம் தரிக்கிறார். இப்போ சாராளுடைய நிலைமை எப்படி இருக்கிறதுனா, ஐயோ இவ்வளோ வருஷம் நான் காத்திருந்தேன், இவ்வளோ வருடங்கள் நான் ஏங்கி இருந்தேனே, கர்த்தர் சொன்னாரே, ஆனால் பாருங்க என்னால் முடியலை, என்னால் நான் கற்பம் தரிக்க முடியலை. பாருங்க, இப்பொழுது நான் என்னுடைய அடிமை பெண்ணா எல்லா சகல வேலைகளையும் அந்த சாராளுக்கு, அந்த குடும்பத்திற்கு, வீட்டாருக்கு செய்து கொடுக்குறவங்க. எப்பவுமே திருமணம் பண்ணி வைக்கும்போது அந்த நாட்கள் எப்படின்னா, அவங்க தோழிகளை அனுப்புவாங்க கூட, அவங்களுக்கு வேண்டிய எல்லா சப்போர்ட்டுக்கும். அப்படி அனுப்பி வைக்கிற ஒரு அடிமை பெண்ணு தான். சொல்லப்போனால் அவங்க என்ன சொன்னாலும் இவங்க செய்யணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு வேலைக்காரி, இந்த ஆகாரியார் ஒரு வேலைக்காரியாக தான் இந்த சாராளோடு அவள் வந்தவள். இப்பொழுது அவளுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது, ஆபிரகாமுடைய மனைவியாகிற ஒரு சாக்கியம். இங்கே என்ன நடக்கிறதுனா, கற்பம் தரித்த பிற்பாடு இப்பொழுது சாராளுக்கு அவ்வளோ வருத்தம், அவ்வளோ வேதனை. இதனால் என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம்
16வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். உண்மைதான். இந்த வசனம், இந்த வார்த்தை, ஒருவேளை அவள் கற்பம் தரித்த பிறகு இவளை விட அவளுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த நேரம் உண்மையாகவே சில நேரத்தில் அற்பமாக இந்த சாரால நினைச்சிருக்கா. நினைத்தபடினால தான் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே அவளுக்கு கிடைக்காத அந்த நன்மை அவளுடைய அடிமை பெண்ணுக்கு கிடைத்ததுமே அவள் கண்ணீர் விட்டு அழுது, எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நிகழ்கிறதுன்னு சொல்லி தன்னை கணவனாகிய ஆபிரகாம்கிட்ட சொல்கிறான். சொல்லும் பொழுது அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாம் சாராயிக்கு சொல்கிறாரு, இவன் உன்னுடைய அடிமை பெண், உன் கையில் தான் இருக்கிறா. அதனால் உன் பார்வைக்கு நலமானபடி செய், உனக்கு எது சரின்னு படுதோ நீ அப்படி செய்யின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறா தெரியுமா? அதிகமாக கடினப்படுத்துகிறா. சாரா என்ன பண்ணுறா? கடினப்படுத்துகிற ஆகார. ஆனால் இது ரொம்ப கொடுமைல. உதவிக்கு வந்த வேலைக்காரியாய் வந்த அவளுக்கு பலவித உதவிகளை செய்வதற்கு அவளுக்காக கூட இருந்த அடிமை பெண்ணை இவர் திருமணம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கர்ப்பவதியான பொழுது ஒரு சில காரியங்களால இப்போ அதிகமாகவே டார்ச்சர் பண்ணுறாதான். என்ன கடினமாய் நடத்தினாலாம். அப்போ டார்ச்சர் கொடுக்குறா. அதிக வேலைகளை கொடுத்துருப்பாங்க தானே. அதிக வேலைகள் கர்ப்பிணியாக இருந்தால் இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதிகமான பலவீனங்கள் இருக்கும். பெண்கள் எல்லாரும் அந்த பாதையில் வந்தவங்க. அப்போது அந்த குழந்தையை சுமக்கும் பொழுது அவளுக்கு அநேக துக்கங்கள், அநேக கண்ணீர். அவள் உடைக்கப்பட்ட ஆகாது. யாருடைய மனைவி? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி. என்ன பண்ணுறான்னா, இதை தாங்க முடியல, இந்த பிரச்சனையை இவளால் சுமக்க முடியல, இவள் கொடுக்குற டார்ச்சரை தாங்க முடியல, சித்திரவதைகளை அனுபவிக்க முடியாமல் ஓடி போகிறான். ஐயோ எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், ஐயோ நான் இவங்க கூட இருக்கிறதுனால தானே என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் என் பிள்ளையை சுமந்து இருக்கிறேனே, என்னால் முடியலை, நான் தனித்து இருக்கிறேன்னு சொல்லி விட்டுட்டு இவளுடைய எஜமான தன்னுடைய கணவரை விட்டுட்டு இவள் ஓடி போகிறாள். ஓடி போய் எங்கே போய் நிற்கிறா தெரியுமா? வனாந்தரத்தில், சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையில் ஒரு வனாந்தரத்தில் போய் அவள் அங்கே போய் நிற்கிறா. போய் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, அவள் போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது. என்ன தெரியுமா? 8வது வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். பாருங்க, இந்த வார்த்தையில் நிறைய அர்த்தம் இருக்கு. அதாவது நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்ன்னு பார்த்தா பாருங்க, அவள் எப்படி இருந்தா? அடிமை பெண்ணா இருந்தா. அவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் கிடைச்சிச்சு? ஆபிரகாமுடைய மனைவி, தேவனால் அழைக்கப்பட்ட தெய்வ மனுஷன், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி வைராக்கியமாக இருந்த தேவ மனுஷன் கொடுக்கப்பட்ட மனைவியாக இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சி, இப்போ என்ன நடக்குன்னா, இந்த காரியங்கள் எப்படி ஒரு உயர்வு அவளுக்கு ஒரு கணம். சாரால் இன்னும் குழந்தை பெறலை, ஆகாருக்கு குழந்தை கற்பந்தரிக்கிற ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைத்திருக்கிறது. எப்படிப்பட்ட நிலையிலிருந்து நீ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வைத்திருக்கிறேன். தூதனானவர் இடத்துல சொல்லுகிறார், என் சத்தம் கேட்கிறது, நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய், நான் உன்னை எப்படி வைத்திருந்தேன், நீ எங்கே போகிறாய் அப்படின்ட்டு ஒரு சத்தம் கேட்டோம். உடனே அவள் சொல்கிறா, என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். அவள் என்ன சொல்கிறா? நான் என் நாச்சியாரை பாடாகப்படுத்துகிறேன், என்னை கஷ்டப்படுத்துகிறேன், என்னை சித்திரவதைப்படுத்துகிறான், அதனால் நான் ஓடி போகிறேன். சில சூழ்நிலைகள் அவள் கற்பம் தரித்து அவருடைய நாச்சியாரால் கஷ்டப்பட்டு ஓடி போகிறான். இவள் நம்மில் அனைவர் குடும்பத்தில் எவ்வளோ காரியங்களில் கஷ்டமாக நடந்து கொண்டிருக்கும். அவர் சிலர் கடினப்படுத்துவார்கள், நம்மளை கடினமாய் நடத்துவார்கள். இந்த சூழ்நிலைலாம் மிகவும் கடினமானது.
ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டிய நிலையில் இருக்க வேண்டிய நாம் சிலரால் துன்புறுத்தப்படுகிற நிலையில் தள்ளப்பட்டு இருக்கலாம். அது யார் மேல இருக்கலாம். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவருடைய நெருக்கம் பெருமூச்சு சத்தத்தை கர்த்தர் கேட்டார். தேவன் கேட்டு மோசை அங்கே அனுப்புறாரு. அங்கே என்ன ஆகுது, பார்வோன் இருதயம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துறேன்னு ஆண்டவரே சொல்லிட்டார். ஒரு சில காரியங்களை கடினப்படுத்துறாங்க, நம்மளை உருவாக்குறாரு. சிஸ்டர் அழகா சொன்னாங்க, அடி நல்ல விழுகுனா பழுக்கிறது. அல்லேலூயா, எவ்வளோ அருமையான வார்த்தை. ஸ்தோத்திரம். கர்த்தர் உடைக்கிறார்னா உருவாக்கப்படுவது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை உடைக்கிறார்னா உருவாக்கப்படுவது. கடினமான சூழ்நிலை நான் போயிருக்கேன் சகோதரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் போகிற பாதை கூட எப்படியோ இருக்கும் அப்படின்னு நினச்சேன், நன்றாக இருக்குன்னு நினச்சேன். ஆரம்பித்த நாட்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள நுழையவே நினச்சி தான் வந்தேன். ரொம்ப உழைக்கப்படுறேன், ரொம்பவே அவ்வளவு சித்திரவதைகளை அனுபவிக்கிறேன். உயரும் பொழுது கீழே தாழ விடுறேன், தள்ளப்பட்டு வருகிறேன். உண்மையாகவே கர்த்தர் சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சீர்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? நல்ல பாத்திரங்கள் தான் குயவன் கையில் கெட்டு போனாலும் திரும்பி வணையப்படும். நல்ல பாத்திரமாய் வணையப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் கையில் கெட்டு போன மண்பாண்டம் மறுபடி உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பரிசுத்தாவியானவர் நம் மீது நோக்கமாய் இருக்கிறார். ஆகவே வார்த்தை மூலம் நம்மோடு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை உருவாக்கப்பட வேண்டிய பாத்திரம், நீங்கள் விலையேற பெற்ற பாத்திரமாய் மாற்றப்படுவதற்கு தான் விலையில்லாமல் போகப்பட்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. விலையே இல்லை, வேல்யூவே இல்லை. சில பெண்கள் வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, வேல்யூவே கிடையாது, மதிப்புங்கிறது கிடையவே கிடையாது. அது கணவனிடத்திலிருந்து வரலாம், அல்லது நம்முடைய பெற்றோர்களிடத்திலிருந்து வரலாம். பலவீனமான வார்த்தை. அது நம்முடைய வாழ வந்த இடத்துல இருக்கிற பெரியவர்கள், மாமியார், மாமனார், குடும்பம், நாத்தனார், பல விதங்களில் நம்மை நோக்கி சில கற்கள் எரியப்படலாம். அந்த காயங்கள் எல்லாம் எதுக்கு தெரியுமா? விலையேற பெற்றதாக மாற்றுவதற்காக. அல்லேலூயா. இந்த காயத்தோடு இருக்கிற அநேகரை நீங்கள் காயமாற்றுவதற்கு தான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதற்கென்று ஒரு ஆறுதலின் பாத்திரமாய் மாற்றுவதற்கு தான். நல்ல சுவைகள் இன்றைக்கு சுமந்து பெண்களாகிய நாம் ஒரு சில சிறுமைப்படுகிற நிலையில் அந்த சில பாதைகளில் போய்கொண்டிருக்கிறோம். தேவன் அனுமதிக்கிறார் என்றால் தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்பின் பட்டத்துக்குள்ள தான் நாம் இருக்கிறோம். சுகமுகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோடை செத்தவர்கள். வசனம் சொல்லுது, சுகமுகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோடை செத்தவர்கள். எனக்கு எல்லாமே இருக்கு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு கஷ்டம் இல்லையா, வேஸ்ட். நான் பாடுகளோடு போய்கொண்டிருந்தாலும் தேவனை நடத்துகிறார். எவ்வளோ மகிமையா இருக்கு. எனக்கு எவ்வளவு புறக்கணிப்பு இருந்தாலும் கர்த்தர் என்னை நடத்துகிறார். நான் கர்த்தருக்காக நிற்கிறேன். இது எவ்வளோ அழகா இருக்கு. நான் வைராக்கியமா இருக்கிறேன். யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு புறக்கணிப்பினால தள்ளப்பட்டு சித்திரவதனால ஓடி வந்த பெண் தான் ஆகார். என்னால முடியவே முடியாது, ஓடி போகிறதுக்கு நினைக்கிற நினைவெல்லாம் கர்த்தனைக்கு இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அதமாக்குகிறார். ஹல்லேலூயா. வேண்டாம், நான் தனித்தே இருக்கிறேன், இந்த குடும்பத்திலே வேண்டாம், நான் கொஞ்சம் பிரிச்சே இருக்கிறேன், வேண்டாம். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். தனித்து இருக்க வேண்டும், இந்த தொந்தரவு வேண்டாம், இந்த டார்ச்சர் வேண்டாம், இந்த கொடியவர்கள்ட்ட வாழ முடியாது, என்னால் இவங்களோட செயல்பட முடியாது, இவங்களோட வாழ்ந்து போக முடியாது, கிடையாது. அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தர் அந்த எண்ணங்களை அவமாக்குகிறார். ஆண்டுடைய சித்தம் எதுவோ அதற்கு காத்திருக்க சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதனா நம்ம சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அருமையான ஒரு சொத்தம் பாருங்கள். ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார்.
அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். உடனே அதுக்கு பதில் சொல்லுகிறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அன்னைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி என்றார். ஹல்லேலூயா! எப்படி இருக்கும்? திருப்பி அங்கேயே போன்னு சொல்றாரு. தூதனானவர் திருப்பி எங்க உனக்கு பிரச்சனையோ, உனக்கு எங்க சித்திரவதைகள் நடக்கிறதோ, எங்க தொந்தரவு இருக்கிறதோ, திருப்பி நீ அங்க போய் அடங்கின்னு சொல்றாரு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த வார்த்தைகள். ஆனா கஷ்டமா எடுத்தாதீங்க. கர்த்தர் இங்கிருந்து தான் மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா! இங்கிருந்து தான் உயர்த்த போகிறார். பிரச்சனைகளை விட பெரியவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா! பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்குறவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா! இந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரச்சனைகளுக்கே பிரச்சனை கொடுத்துருவார் ஆண்டவர். நீ போய் ஒரு நாச்சியார் அன்னைக்கு அடங்கி இருக்கிறார். அடங்கி இருக்க சொன்னாரு. ஆண்டவர் நம்ம துன்பம் தெரியலையா, துக்கம் தெரியலையா, கஷ்டம் தெரியலையா, ஏன் இப்படி சொல்றாரு? வார்த்தையா எனக்கு இப்படி வருகிறது ஆண்டவரே? இருக்கு, காரணம் இருக்கிறது. ஹல்லேலூயா! காரணம் இருக்கிறது. ஏன்னா அவள் கொடுக்கப்பட்டது ஆபிரகாமுடைய மனைவியாக. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தேவ மனுஷர். ஹல்லேலூயா! ஆபிரகாமுக்கு மனைவியாய் கொடுக்கப்பட்டது. அதை எப்படி மாற்றி எடுத்து வந்தாலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா! ஒரு ஆசீர்வாதம் ஆகாருக்கு உண்டு. பாருங்கள், இந்த வார்த்தையை அவர் சொல்றதோடு விடவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் சந்ததியை பெருக பண்ணுவேன், மிகவும் பெருக பண்ணுவேன் சொல்றாரு. அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறார், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்றார். ஹல்லேலூயா! அங்கலாய்ப்பை கேட்கிறவர் இந்த தேவன். நம்மளை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. அப்படியே நம்ம யாராவது புரிந்து கொண்டாலும் லாஸ்ட்ல வேதனை தான் கொண்டு விடுவாங்க. அது யாரா இருக்கட்டும், நம்மளை புரிந்து கொண்டவர் நம்முடைய கர்த்தர் மாத்திரம். ஹல்லேலூயா! அதில் அவள் அங்கலாய்ப்பை அவர் கேட்டார். அவள் நெருக்கத்துல தான் வந்திருக்கான்னு தெரியும், அவள் பிரச்சனையில தான் வந்திருக்கான்னு தெரியும், அவள் பாடுகளில் தான் வந்திருக்கான்னு தெரியும். ஆனாலும் அவள் சொல்றான், திரும்பி போ என்று. 13வது வசனம், 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் சொல்றார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி. ஆகாருடைய வார்த்தை, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா! நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். நான் பாடுற பாடலாம் நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. அதனால தான் அந்த பாடுகளை பார்த்து ஒரு சத்தத்தை கொடுத்தீங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு. ஹல்லேலூயா! அது ஆண்டவரிடத்திலிருந்து வரும். இது எப்படி மாறும், இது எப்படி நடக்கும், இதனால் என்ன நடக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா! அவரால் முடியும். சொன்னாங்களா சிஸ்டர்? நிறைய வாட்டி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சிஸ்டர். நிறைய முறை சொன்னாங்க, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா! மூச்சு விடுவது கூட ஆண்டவரால் தான் மூச்சு விடுறோம்ல, தேவனால கூட. எவ்வளோ முறை சொன்னாங்க. உண்மையாகவே தேவனால் எல்லாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அங்கலாய்ப்பை மாற்ற அவரால் முடியும். அப்படி ஓடி வந்த அந்த ஆகார கர்த்தர் கைவிடலை. அடங்கி இருக்க வேண்டிய காலங்களில் கொஞ்ச நாள் அடங்கி இருந்தான். கொஞ்ச நாட்கள் தான் இந்த சிறுமையெல்லாம், கொஞ்ச நாட்கள் தான். கர்த்தர் நம்ம நடத்துது அவங்களுக்கு தெரியாதம்மா. கர்த்தர் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று நம்ம சித்திரவதைப்படுத்துறது தெரியணும்ல. அப்போ நம்ம ஏதோ ஒரு தேசத்தில் இருக்க முடியுமா? அவங்க முன்னாடி கொஞ்சம் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நிகழ்த்தி காண்பிப்பார், அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி காண்பிப்பார். சாரால் அற்பமா எண்ணப்பட்டால் சாராலும் கர்த்தர் அற்புதம் செய்தார். அவர் வாக்கு பண்ணது நிறைவேற்றினார். இப்போ ஆகார் அடங்கி இருந்தால் திருப்பி அதே இடம், அதே வேதனை, அதே கண்ணீர், அதே பாடுகள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. கர்த்தர் சாராள் பேரில் கடாட்சமானார். ஹல்லேலூயா! சாராளுக்கு வாக்கு பண்ணதை நிறைவேற்றினார். ஈசாக்கு என்கிற குமாரனை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் கொடுத்தார். இப்பொழுது ஈசாக்கு வளர்ந்து வருகிறார், இஸ்மவேலும் வளர்ந்து வருகிறார். இப்போ என்ன நடக்குது? அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது.
பாருங்க, 21வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம். எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணை என் மகனை புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாக ஈசாக்கோட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. இப்பொழுது என்ன சொல்கிறான், அந்த பிள்ளை இருவருக்குள்ள அவங்க பிரச்சனை வருகிறது. அந்த இடத்துல அவர்கள் வேண்டாம், அவங்களை அப்புறப்படுத்தும் சொல்லி சாரா சொல்லும் பொழுது உடனே ஆபிரகாம் சொல்கிறார். இந்த காரியம் அவருக்கு துக்கமாக இருந்தது. தேவன் ஆபிரகாம் இடத்துல வேண்டினார், கேட்டார், இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்ணேன்? அப்பொழுது அந்த பிள்ளையும் உன் அடிமை பண்ணியும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசானிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாரா உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள் அப்படின்னு அங்கே தேவனுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. அந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு நேராக வருகிறது. அப்போ நான் நினைச்சேன், அதுக்கு முன்னாடி சிறு வயதில் இதை வாசிக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சாரா உனக்கு என்ன சொல்கிறாலோ அதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லி ஆண்டவரே ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார். சாரா என்ன சொல்கிறா, இவங்களை தள்ளி விடணும். ஐயோ, அவங்க தள்ளி, அவங்க பாவம் இல்லை, அவங்க கஷ்டம் இல்லை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பாரம் இல்லை. ஆண்டவரை விட நம்ம ஞானம், அவர் ஞானத்தில் சிறந்தவர். அவர் எதை செய்தாலும் நன்மைக்காக செய்வார். அதில் நிறைய ஆழங்கள் இருக்கும், நிறைய அதிசயங்கள் இருக்கும், அதில் நிறைய அவருடைய சித்தம் விளங்கும். அப்போது கர்த்தர் எதை செய்தாலும் அந்த இடத்துல அது கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதில் ஒரு பெரிய பாக்கியத்தையும் மகிமையும் மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கே சாரா சொன்னது இவங்களை புறமே தள்ளணும். அப்போது அவர் சொன்னதை, சாரா சொல்கிறத அப்படியே ஆபிரகாம் கேட்க சொல்கிறார் ஆண்டவர். அப்படியே மனைவியுடைய சத்தத்தை இந்த ஆபிரகாம் கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அனுப்பி வைக்கிறாரு. முதலே கர்த்தர் சொல்லிட்டாரு, அடிமை பெண்ணின் மகனும் உண்மைத்தான் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன். கர்த்தர் கைவிடலை. ஹல்லேலூயா. அவனும் உன்னுடைய குமாரன் அல்லவா, அவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று. உடனே என்ன பண்ணுறார் ஆபிரகாம், அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணி, எவ்வளோ இருக்கும் தண்ணீர் இந்த நமக்கு எவ்வளோ, நம்ம ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு போகிறோம் தானே குடிக்கிறதுக்கு, நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு பேர் இருக்கும், எவ்வளோ நேரம் அந்த தண்ணி நமக்கு தேவைப்படுகிறது. தாகப்படுத்தா சீக்கிரமே குடிச்சு முடிச்சிடுறோம்ல, சில நேரம் கொஞ்சம் தண்ணீர் இருக்கும், அவ்வளோதான். அவ்வளோமே நம்ம ரொம்ப நாள் அதை வைத்திருக்க முடியாது. இவருக்கு ஒரு துருத்தி தண்ணீர் கொடுக்கப்பட்டது, அப்பவும் கொடுக்கப்பட்டது. இது எல்லாம் அவன் தோளின் மேலே வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து, இந்த நிலை எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பாருங்க. நம்ம ஈஸியாக வாசிக்கிறோம், அதை ரொம்ப லெகுவாகவே நம்ம இதை வாசிக்கிறோம், ஆனால் அந்த சூழ்நிலை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தோல் மேலே வச்சு அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் தோல் மேலே பத்திரமாக கட்டி கொடுத்துருப்பாரு. அப்படி தானே தோல் மேலே வச்சு பிள்ளையும் கொடுத்து அனுப்பி விடுகிறார். அந்த தாயோட நிலைமை எப்படி இருந்திருக்கும், இந்த தாயினுடைய வேதனை எப்படி இருந்திருக்கும். தள்ளப்பட்ட ஒரு நிலம், புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலம். இப்பொழுது அவளை குறித்து மட்டும் மாறலாம், அவள் பிள்ளையை குறித்து மாறப்படுகிறார். அநேக பெண்கள் இருக்கு, சில நேரம் சரியில்லாத கணவர்கள் அப்படிதானே, புரிந்து கொள்ளாத குடும்பத்தார், யாருமே ஒரு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க, யாருமே நியாயத்தை எடுத்து சொல்ல மாட்டாங்க. நீதியெல்லாம் நம்மகிட்ட மனிதர்களுக்கு வரவே வராது. நம்ம கர்த்தருடைய பாதத்தில் விழுந்துருக்கோம். நமக்கு நீதி நியாயம் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் தெய்வ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யார் நீதி செய்வார்கள்? யாருமே நியாயத்தை எடுத்து சொல்லலை. வழக்கால வருவது போல வர்றாங்களே, பறித்து பேச யார் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதியும் நியாயமும் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. தனிமையாய் புறக்கணித்து தள்ளப்பட்ட ஒரு காலத்தில் அந்த ஆகார் வேணும், அதுதானே ஒரு காலத்தில் அந்த ஆகார் தேவைப்பட்டுச்சு. இப்பொழுது ஆகாரம் தள்ளி விடுறாங்க, வேண்டாம். பிள்ளையோடு கூட அவள் பெயர்சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறான். அலைந்து திரிகிறானா, எங்கே போகனே தெரியலை. அதானே அதனுடைய அர்த்தம். அலைந்து திரிகிறானா, எங்கே போக, எங்கே போய்
எனக்கு பாதுகாப்பு? எங்கு போய் எனக்கு எங்கே யார் எனக்கு உதவியாக இருப்பார்கள்? எங்களை யார் உபசரிப்பார்கள்? யார் எங்களை விசாரிப்பார்கள்? தனிமையாக்கப்பட்டு விட்டார்கள். ஆகாரும் குமாரனும். நிறைய இடங்கள்ல இப்படிப்பட்ட புறக்கணிப்பின் மத்தியில் இருக்கிறீங்கன்னா கர்த்தருடைய சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவளை விசாரிக்க யாரும் இல்லை. அவள் அழைஞ்சு திரியிற அதோடு முடிஞ்சா தண்ணீர் செலவழிந்து விட்டது. குடிக்க வேண்டிய தண்ணீர் தாகத்தால் நாம் வறண்டு போயிருக்கிறது. தண்ணீர் செலவழிந்து விட்டது. அவன் என்ன பண்றா? பிள்ளைய ஒரு செடியின் கீழே விடுறாங்க. என்ன செடி இருக்கும்? வனாந்தரத்துல, பேசமாவின் வனாந்தரத்துல அணைந்து திரிகிறார். அங்க எவ்வளவு பெரிய நல்ல பூத்து குளிர்ற செடி இருக்குமா? வறட்சியான பகுதி, பயங்கரமான உஷ்ணம், வெயில். அங்க முச்செடிகள் இருக்கு. நமக்கு தெரியும்ல, அந்த வனாந்தரத்துல ஒரு சில இடத்துல முச்செடி இருக்கு. ஒரு செடியில கீழே விட்டுருப்பானா அந்த செடி அதுக்கு நிழல் கொடுத்துருக்காது. ஆனால் ஒரு செடியின் கீழே கொண்டு தன்னுடைய குமாரனை விட்டுட்டு இங்கேருந்து அம்பு விட்டா அது எங்கே போய் நிற்குமோ அவ்வளோ தூரம். அப்படிப்பட்ட ஒரு தூரமான பிள்ளையினுடைய வேதனையை பார்க்க முடியல இந்த தாயார். ஏன்னா இனி தண்ணி இல்லை, இனி என்ன நடக்குமோன்னு தெரியல, என்னென்ன நிகழ போகிறதோ தெரியல. ஒருவேளை நான் பிள்ளைய கூட இழக்க நேரிடலாம், ஒருவேளை பிள்ளை எனக்கு கிடைக்காம போகலாம், அடுத்தது நான் கூட மறைத்து போகலாம். எந்த நேரத்திலும் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்கலாம். ஒருவேளை அதற்கு முன்பாய் நான் மறைத்தா என்னுடைய பிள்ளையை யார் கவனிப்பார்கள் என்கிற பாரம் இருக்கலாம். அநேக எதிரான நிலையில தான், சூழ்நிலைகளை தான், எதையுமே நம்புகிறதான நிலை அவனிடத்துல இல்லவே இல்லை. எதையும் நம்பி இருக்கிற ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று அவளுக்கு தெரியும். நான் ஒரு நாளை ஓடி போகும் பொழுது, நான் வனாந்திரத்தில் நான் ஓடி போகும்போது என்னோடு பேசின தேவன் என் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. அவர் என்னை விசாரிக்கிற தேவன் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தை அவளால் காண முடியலை, அந்த அதிசயங்களை காண முடியல, அவளால் அந்த அற்புதத்தை அனுபவிக்க முடியல, எதுவுமே அவள் கண் முன்னால் நடக்கலை. அதனால தான் ஐயோ தண்ணீர் செலவழிந்து விட்டது, அதனால் பிள்ளை சாகிறத பார்க்க முடியாதுன்னு அவன் இன்னொரு புறமும், பிள்ளை ஒரு புறமும், தாய் கதறி அழுகிறாள். பிள்ளையை என்னால் பார்க்கவே முடியாது என்று அவ்வளவு கண்ணீர் விட்டு அவள் அழும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? ஸ்தோத்திரம். பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன்னு சொன்ன அந்த கண்ணீரோடு பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. ஆகாரி நிமித்தமாய் பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. பிள்ளை சாகிறதை நான் பார்க்கவே மாட்டேன்னு சொன்னாலா, தேவதூதன் வானத்திலிருந்து ஆகார கூப்பிட்டு சொல்றார், நீ பயப்படாத. பயம் வந்துட்டுனா அந்த பயத்தின் நிலையில இருக்கும்போது அது அவங்கள பயங்கரமான மரணத்துக்கு நேராக கூட கொண்டு போயிருக்கானே. பயம் எந்த நேரத்தில் என்ன நேரிடும், மறைத்து விடுமணும், அந்த பயம் கர்த்தர்னால் அந்த பயத்தை எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய வார்த்தை வருகிறது, பயப்படாதேன்னு ஆகாரை பார்த்து சொன்ன கர்த்தருடைய சத்தம் நம்மை நோக்கி வருகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படாதீர்கள் சொல்றாரு. பயப்படாதே என்று சொல்லிட்டு அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்ன நடந்துச்சு, உன் நிலைமை எனக்கு தெரியும், பயப்படாதேன்னு சொல்லிட்டு பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை எங்கேயுமே தேடி போகலைங்க, அவன் பக்கத்தில் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவன் அழுது அந்த நேரம் வனாந்தரத்துல தண்ணீர் ஈர்ந்து போய்விட்டது. துருத்திருந்த தண்ணீர் பிள்ளைக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கணும். அந்த இடத்துல அவர் சொல்றார், நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாலியாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. நம்ம மேல உள்ள ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகளுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம மேல உள்ள ஆசீர்வாதம் நம்மை மாத்திரமல்ல, பிள்ளைகள் மேல கர்த்தருடைய காருண்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, அப்படிதான் அந்த இடத்துல தேவன் அவருடைய கண்களை திறந்தார்.
அவளுடைய நெருக்கம், துயரம், அவள் வேதனை குழம்பி கொண்டிருந்தது. வாழ்க்கையின் மரணத்தின் முடிவை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆனாருக்கு சொல்லப்பட்ட விசாரிப்புக்குரிய வார்த்தைகள், அவளை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தருடைய கண்களை திறந்தாராம். ஆசீர்வாதத்தை அவள் பார்க்கும்படியாய் கர்த்தர் அந்த இடத்திலே அவளை பார்க்கும்படி செய்கிறார். அவள் ஒரு தண்ணீர் துறவை பார்க்கிறார். எவ்வளவு ஆச்சரியம்! ஆமா, இருக்கிற இடத்துலையே பக்கத்திலேயே ஒரு தண்ணீர் துறவு. அந்த இடத்துல அருமையாய் அங்கே வந்து தண்ணீர் துறவை அவள் பார்க்கிறாள். அப்போ அவளுக்காக உண்டு பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா! அப்பொழுது அவளுக்காக உண்டு பண்ணப்பட்டது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்துல அருமையாக ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், இந்த உலகத்துல நீங்க ஆண்டவரை விசுவாசி, ஆண்டவரை நம்பி இந்த உலகத்துல இல்லாத ஒன்றை நீங்க கேட்டாலும் அதை உங்களுக்கும் எனக்காகவும் தேவன் அப்பொழுது உருவாக்குவாராம். ஹல்லேலூயா! இதுதான் விசுவாசம். ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அது இதுவரை இல்லை என்றால் அதை அப்பொழுது உருவாக்குவாராம். கடந்த முறை நான் வந்திருக்கும் போது சொன்ன சாட்சியில் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ரயில்வே ஸ்டேஷன் வழியாக நான் ஊழியத்துக்கு போகும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அப்போது வந்து ஒரு சிலரால் வந்த எதிர்ப்புகள், அந்த இடத்துல என்னால் பிரயாணம் பண்ண முடியலை, ஊழியர் செய்ய போக முடியலன்னு சொல்லும் பொழுது கர்த்தரிடத்தில் நான் செபித்தேன், ஆண்டவரே உங்கள் ஊழியத்தை நான் நிறைவேற்ற போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 வாரங்கள் செபித்தேன். அப்பொழுது அந்த வீட்டில் உள்ள அம்மா சொல்கிறாங்க, இந்த வழியாக எல்லா பஸ்ஸும் இந்த வழியாக தான் கன்னியாகுமரி போகிறது. ஹல்லேலூயா! கோட்டா ரயில்வே ஸ்டேஷனில் அப்படிதானே அன்னைக்கு கோட்டா ரயில்வே ஸ்டேஷன் வழியாக விட்ட பஸ்ஸு தான் இன்னைக்கு வரை ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா! கர்த்தர் கவர்மெண்ட்டையும் அசைப்பார். தேவனுடைய பிள்ளைங்க கேட்ட அதுவரை இல்லைன்னா அந்த ரூல்ஸ் மாறும். ஹல்லேலூயா! தேவ பிள்ளைகள் கேட்பதற்காக தேவன் சிலவைகளை மாற்றுவார், மாற்றி அமைப்பார். உண்மையாகவே அது தேவ நாம மகிமைக்காக தான் சொல்கிறேன், பெருமைக்காக அல்ல. தேவனுடைய நாம மகிமைக்காக. இன்றைக்கு நான் மதுரையிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயினை விட்டு இறங்கினோன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். சாதாவே ஜெபத்தோடு தான் வர்றது, ஸ்தோத்திரத்தோட வந்து இறங்குறது. அந்த பிளேஸை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். ஆண்டவரே வந்து அதில் நிற்கும்போது பஸ்ஸெல்லாம் போயிட்டு இருக்கிறது. அந்த வழியாக பிரயாணம் பண்ண முடியாமல், ஊழியர் செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது தேவன் எனக்காக பாருங்கள், நான் பிரயரம் முடிச்சுட்டு வரணும், அங்கிருந்து நான் பஸ் ஏறி என்னுடைய ஊருக்கு கரெக்டாக போய் சேரும்படி தேவன் உதவி செய்தார். இவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை செய்வார் ஆண்டவர். நாம ஒன்றை கேட்கும் பொழுது பாருங்கள், நமக்காக அதை உருவாக்குவார். ஆகார் கண்ணீர் வடிக்கவும் கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டார். அவருடைய குறித்த வாக்கு தத்தத்தை அங்கு நிறைவேற்றுகிறார். அங்கிருந்து தான் ஆரம்பமானது. இப்போ புரிந்ததா? தேவன் ஒரு குறித்த வேலைக்காக தான் நம்மளை அடங்கி இருக்க சொன்னார். ஹல்லேலூயா! நான் உன்னை உயர்த்துகிற ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது. ஆண்டவருக்கு நிறைய பேர் இந்த உலகத்தார் நல்ல காலம் எல்லாம் சொல்லுவாங்க, அப்படிதானே? கர்த்தருக்கு ஒரு ஏற்ற காலம் உண்டு. ஹல்லேலூயா! அது நமக்கு ஏற்றதாக இருக்கும். அப்படிதான் கரெக்டாக அவளை வெளியே அனுப்பும் பொழுது கர்த்தர் அவளை காப்பாற்றினார். எல்லாரும் சேர்ந்து துரத்தும் பொழுது கர்த்தர் ஆகாரை பிழைக்க பண்ணுகிறார், காப்பாற்றுகிறார். அவளையும் அவள் பிள்ளையும் ஆசீர்வதிக்கும்படி முதல் காரியம் அவளுக்கு நடந்த அற்புதம். தண்ணீர் துறவை பார்த்தாள். வனாந்திரத்தில் பாலைவனத்தில் குடிக்க அவள் தண்ணீர் துறவிலிருந்து துருத்தியை நிரப்பி கொண்டாளாம். தண்ணியினால் துருத்தியை நிரப்பி வைத்தாள். ஹல்லேலூயா! அப்படியாய்தான் அவள் பிரயாணப்பட்டு போனாள். ஆம், பிள்ளையினுடைய கரத்தை பிடித்து கொண்டால். ஹல்லேலூயா! எது நடக்காது, எது முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பின்னாக இருந்து ஆகாருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைத்தார் கர்த்தர். அநேகர் அதான் நான் நினைத்த ஆண்டவர், நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் குறித்து பேசலாம், அப்படித்தானே? ஆனால் தேவன் திருப்பினார். ஹல்லேலூயா! இன்றைக்கு பல விதங்களில் நமக்கு வேதனைகள் கொடுத்திருக்கலாம். அநேகர் பல விதங்களில் நம்மளை துரத்தணும்னு நினச்சிருக்கலாம். நாமளே கூட புறப்பட்டு போயிடலான்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தம் அது அல்ல. உயர்த்துவதை அநேகர் காணணும். ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதை, நம்ம எடுத்து பயன்படுத்துவதை, நாம் சிறந்து விளங்கும்படி செய்வதை அநேகர் கண்கள் காணணும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அநேகருக்கு ஆறுதலின் பாத்திரமாக இருக்க வேண்டும். அப்படியான தேவன் நம்மை நடந்து போகிறார். ஹல்லேலூயா! இதுவரை உள்ள காரியங்களெல்லாம் ஒதுக்கி வச்சது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் மாறாது. தேவ பிள்ளைகள், ஒரு நாள் இது மாறாது, இது வெறுமையாக இருப்பாது. இது செய்ய வேண்டியதை செய்யும். இந்த வார்த்தை நம்ம தான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.